ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 1.11. ஏ அப்படிங்கிறது 1, 2, 3, 4. ஏ அப்படிங்கிறது ஒரு கணம், பிங்கிறது ஒரு கணம். பியில் என்னென்ன இருக்குது அப்படின்னா 2, 5, 8, 11, 14 என்பன இரு கணங்கள் என்க. அப்போ எஃப் வந்து சார்பு ஏலிருந்து பி போகுது. அந்த எஃப் அது என்ன சார்பு அப்படின்னா எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 3x - 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அந்த சார்பை வச்சுட்டு என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அம்புக்குறி படம், அட்டவணை, வரிசை சோடிகளின் கணம், வரைபடம் குறிக்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா ஏலேருந்து பி அப்படி தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஏயோட வேல்யூ எல்லாம் போட்டு பார்த்தோம்னா பிக்கு என்ன வேல்யூ வருதோ அதை முதல் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 1. அப்போ நம்ம ஏல என்னென்ன கணங்கள், ஏ கணத்தில் என்னென்ன இருக்குது 1, 2, 3, 4 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, 2, 3, 4 அந்த மாதிரி கொடுத்தோம்னா 1ன்னு கொடுத்தோம்னா நமக்கு 2 கிடைக்கும், 2ன்னு கொடுத்தோம்னா 5 கிடைக்கும், 3ன்னு கொடுத்தோம்னா 8 கிடைக்கும், 4ன்னு கொடுத்தா 11 கிடைக்கும். இது வந்து நம்ம பியோட மேட்ச் பண்ணோம்னா அப்போ 1 வந்து என்னது 1ஓட ஜோடி 2 பியில், ஏல 2ஓட ஜோடி பியில் வந்து 5, 3ஓட ஜோடி பியில் 8, 4ஓட ஜோடி பியில் 11. இது இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு இந்த கணங்கள் கிடைச்சிருது இல்லையா. இதுதான் அந்த ஜோடி கணங்களோட இது. அடுத்தது அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஏ வரைஞ்சிக்கணும், பி வரைஞ்சிக்கணும். இது ஏ, இது பி வரைஞ்சிட்டு நடுவில் சார்பு எஃப். அப்போ ஏல கணத்தில் இருக்கிறது எல்லாம் எழுதணும், 1, 2, 3, 4. பி கணத்தில் இருக்கிறது எல்லாம் எழுதணும். அப்போ எதுக்கு எது ஜோடி அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா. 1க்கு வந்து 2, 2க்கு வந்து 5, 3க்கு வந்து 8, 4க்கு வந்து 11. இதுதான் அம்புக்குறி படம். அடுத்தது அட்டவணை. அட்டவணை அப்படின்னா நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ 1, 2, 3, 4 இது ஏழு இருக்கும் இல்லையா. இந்த வேல்யூ கொடுக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிது, எஃப் ஆஃப் எக்ஸில் என்னென்ன கிடைச்சிது, அந்த 3x - 1ல் என்னென்ன கிடைச்சிது, எக்ஸை 1ன்னு கொடுத்தா 2 கிடைச்சிது, 2ன்னு கொடுத்தா 5, 3ன்னு கொடுத்தா 8, 4ன்னு கொடுத்தா 11. இதுதான் அட்டவணை. அடுத்தது வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளின் கணம் அப்படின்னா நம்ம இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு 1ன்னு கொடுக்கும்போது 2 கிடைக்குது இல்லையா. அந்த மாதிரி ஜோடி ஜோடியாக கிடைக்குது. ஏலேருந்து ஏ 1க்கு பியில் இருக்கிறது ஈக்குவல் 2 அந்த மாதிரி 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. இது வந்து வரிசை ஜோடிகளின் கணம். வரைபடம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், வரைபடம் அப்படின்னாலே எக்ஸ் அச்சு ஒய் அச்சு. அந்த எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு எக்ஸோட வேல்யூ ரெண்டும் சந்திக்கிற பாயிண்ட் வந்து 0 கொடுத்துக்கணும். அப்போது எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்ன 2, எக்ஸோட வேல்யூ 2னா ஒய்யோட வேல்யூ 5, எக்ஸோட வேல்யூ 3னா ஒய்யோட வேல்யூ 8, எக்ஸோட வேல்யூ 4னா ஒய்யோட வேல்யூ 11. இதுதான் வரைபடம். இது என்ன பண்ணால் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். இதுதான் வரைபடம். இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.